எதற்காக? கேப்டன் ஒரு மிகப்பெரிய நடிகராக இருந்து எதற்காக இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு இத்தனை சவால்களை இன்னைக்கு கையில எடுத்து நாங்க போராடிட்டு இருக்கோம். கொஞ்சம் மக்களாகி நீங்கள் சிந்திச்சு பாருங்க. யாருக்காக? தமிழ்நாட்டு மக்களாகிய உங்களுக்காக தானே தவிர இது வேற யாருக்காகவும் கிடையாது. ஒரு திமுக அதிமுகவுக்கு ஆல்டர்னேட்டாக வந்ததுதான் தேசிய முற்போக்கு திராவிட கழகம். நாம பேசுற எல்லா பிரச்சனைக்கும் முற்றுப்புள்ளி வைக்கணும். இங்க இருக்கிற அத்தனை ப்ராப்ளமுக்குமே நம்ம நிரந்தரமாக ஒரு தீர்வு காண வேண்டும். வருங்காலம் தமிழகத்தை இந்தியாவின் முதன்மையான மாநிலமாக மாற்றணும் என்ற ஒரே உறுதியோடு ஆரம்பிக்கப்பட்ட கட்சி தான். ஒரே ஒரு தப்பு தான், 2011 ஏடிஎம்கே கூட கூட்டணி போனதான் நாம செஞ்ச ஒரே தப்பே தவிர இதுவரைக்கும் கேப்டன் எந்த முடிவிலுமே ஸ்ட்ராங்கா தான் இருந்திருக்கார். ஆனா மக்களாகி நீங்கள் தான் அவருக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்கிறது என்னோட உண்மையான மன வருத்தம். உங்க பொண்ணா நான் சொல்றேன், எனக்கு அதுல பயம் இல்லை, எதுவுமே கிடையாது. யார் நீ கேப்டனுக்கு யார் சப்போர்ட் பண்ணும்? தமிழ்நாடு மக்களாகி நீங்கள் சப்போர்ட் பண்ணி ஒரு மாற்றத்தை கொடுக்கும் பொழுதுதான் கேப்டனும் சரி தேசிய முற்போக்கு திராவிட கழகம் எங்கள் வேட்பாளர்கள் வந்து இந்த தொகுதிக்கும் மக்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன செய்கிறார்கள் என்பது உங்களுக்கு நிரூபிக்க முடியும். வாய்ப்பே கொடுக்காமல் நீங்க ஜெயிக்க வைக்காம என்ன செய்ய போறாங்க, இவங்க என்ன செய்வாங்கன்னா கேள்வியே கேட்டுட்டு இருந்தா எப்படி எங்களால் நிரூபிக்க முடியும்? கடந்த தேர்தல், இப்ப நடந்த 2014 சட்டமன்ற தேர்தலை கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க. கேப்டன் இந்த கட்சிக்கு போவாரா, அந்த கட்சிக்கு போவாரா, கூட்டணிக்கு என்று பேசப்படாத ஆட்கள் இல்லை, எழுதப்படாத புக் இல்ல, பேப்பர்ல எல்லாம் தான் எழுதினாங்க. கேப்டன் நினைச்சா ஒரு செகண்ட்ல டிசைட் பண்ணிருக்க முடியாதா திமுக கூட்டணி போறதுக்கு? ஏன் போல? கேப்டன் ஆரம்பிச்சது இந்த கட்சி எதற்காக? 2 கட்சிக்கும் மாற்றுன்னு சொல்லி ஆரம்பிச்சார். ஆனா இவங்களுடைய மாற்றுக்கு போகாம தனியாவே நின்று நம்ம வந்து சாதிக்கணும்னு கேப்டன் நினைச்சார். அதுக்கு மக்களாகிய நீங்கள் சப்போர்ட் பண்ணும் பொழுதுதான் ஒரு மாற்றத்தை நம்ம கொண்டு வர முடியும். இளைஞர்கள், படிச்சவங்க, தாய் குலங்கள் தயவு செஞ்சு சிந்திச்சு பாருங்க. உங்களை வறுமையிலேயே வச்சிருக்கிறதுனாலதான் இன்னைக்கு ஒரு ஓட்டுக்கு 500 ரூபாய் 1000 ரூபாய் கொடுத்து உங்களை விலைக்கு வாங்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுல லஞ்சம் ஊழல் கட்சி எது? நீங்களே யோசிச்சு பாருங்க. தமிழ்நாட்டுல இன்னைக்கு லஞ்சம் கட்சி ஊழல் கட்சின்னா 2 தான் இருக்கு. ஒன்னு அதிமுக, ஒன்னு திமுக. வேற யாரையும் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இது வரைக்கும் 60 ஆண்டு காலம் ஆட்சியில இருந்தவர்கள் அவர்கள் 2 பேர் தான். இன்னைக்கு ஓட்டுக்கு காசு கொடுக்கிறது யார்? அந்த 2 கட்சி தான். வேற எந்த கட்சியாவது வந்து ஓட்டுக்கு காசு கொடுக்குதா? தயவு செஞ்சு சிந்திச்சு பார்க்கணும். நீங்க எல்லாருமே கடுமையா கஷ்டப்பட்டு தான் நீங்க எல்லாரும் வாழ்க்கையில முன்னேறிட்டு இருக்கீங்க. யாராவது ஒருத்தர் தான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சதுல இனாமா ஒரு 500 ரூபாவோ 1000 ரூபாவோ கொண்டு போய் கொடுக்க முடியுமா? அப்படி இருக்கும்போது ஒரு தொகுதி முழுக்க ஓட்டுக்கு காசு கொடுக்கறாங்கன்னா அது எத்தனை லட்சம் கோடி மக்களுடைய காசை சுரண்டி பிழைச்சு அந்த காசை தேர்தல் நேரம் வரும்பொழுது மட்டும் உங்களுக்கு கொடுத்து உங்களை ஏமாற்றுகிறார்கள் என்பதை ஏன் நம்ம மக்கள் உணரல அப்படின்றத என்னுடைய மிகப்பெரிய வேதனை. உறுதியா நான் சொல்றேன், இந்தியாவிலேயே படிக்காதவர்கள் மிகவும் பின்தங்கிய மாவட்டம் ஒரு ஸ்டேட் இருக்குன்னா அது பீகார் தான். பீகார்ல போய் நீங்க யாராவது ஓட்டுக்கு காசு கொடுக்கறன்னு சொல்லி பாருங்க, அந்த மக்கள் ஓட்டு கொடுக்க காசு கொடுக்க வர்றவங்களை அடிப்பாங்க. ஏன்னா என்னுடைய ஓட்டு என் உரிமை, இதை தட்டி பறிக்க நீ யாருன்னு சொல்லி கேட்கிறாங்க. ஆனா தமிழ்நாடு வந்து அறிவாளிகள் இருக்கிற இடம், படிச்சவங்க இருக்கிற இடம்னு சொல்லிட்டு இருக்கோம். நம்ம உறுதியா நான் சொல்றேன் உங்களுக்கு, தமிழ்நாட்டுல தான் இன்னைக்கு அதிகமாக முட்டாள்களும் படிக்காதவர்களும் இருக்கக்கூடிய மாநிலமாக நம்ம தமிழ்நாடு மாறிட்டு இருக்கு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு புள்ளி விவரம் வந்துச்சு, நீங்க எல்லாரும் பாத்தீங்களா? தொழில் துறையில் நம்ம தமிழ்நாடு இன்னைக்கு இந்தியாவிலேயே கடைசி இடத்துக்கு போயிடுச்சு தொழில் துறையில. இந்த கரூர் ஸ்டேட்ல ஏதாவது ஒரு இடத்துல ஒரு பெரிய தொழிற்சாலை இருக்குன்னு யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பாப்போம். ஏதாவது ஒரு தொழிற்சாலை இருக்கா? படிச்ச இளைஞர்களுக்கு இங்க வேலை வாய்ப்பு இருக்கா? சரி, நான் ஈசநத்தத்துல இருந்து இங்க நான் பேசுறேன். இது வரைக்கும் 60 ஆண்டு காலம் ஆட்சி செஞ்ச திமுக அதிமுக, இங்க உங்களுக்கு எல்லாம் நல்ல ரோடு வசதி இங்க இருக்கா? நல்ல குடி தண்ணீர் உங்களுக்கு இருக்கிறதா? அதே போல இங்க ஒண்ணும் இல்ல, நல்ல பஸ் ஸ்டாண்ட் இருக்கா உங்களுக்கு? முதல்ல